Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Slam Dunk அனிமியோட எபிசோட் 42 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கேம் வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிருச்சு எக்ஸ்ட்ராவா. இன்னும் கேம்ல 12 நிமிஷம் தான் இருக்குது. சோயோ டீம் வந்துட்டு 41 பாயிண்ட், சோயோக்கு 40 பாயிண்ட்னு சொல்லிட்டு கூடவே தான் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த ரேலியில அக்காகி தான் பால் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ஷூட் பண்ண வரும்போது இந்த வாட்டி ஹானகாட்டா உள்ள வந்து அந்த பாலை தட்டி விடுறான். ஆனா அக்காகி கொஞ்சம் தட்டு மாதிரி ஷூட் பண்ணல, பால் வந்துட்டு கரெக்டா பேஸ்கெட் குள்ள விழாம கொஞ்சம் வெளியே வருது. ரீபவுண்ட் ஆறதுக்கு ஹானமிச்சி இருக்கிறவரை எந்த ஒரு கவலையுமே இல்ல. ஹானமிச்சி தான் பெர்ஃபெக்ட்டா ரீபவுண்ட கண்ட்ரோல் பண்றான். ஹானமிச்சி சக்சஸ்ஃபுல்லா ரீபவுண்ட் அடிட்டு கீழே லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருந்து இவன் பக்கத்துல ஒரு கை வருது. ஹானமிச்சி இப்பதான் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆனதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பால கையில வச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த கை வந்துட்டு இவன்ட்ட இருந்து பால புடிங்கிருது. அது வந்துட்டு ஃபூஜிமா தான். இதை எதிர்பார்த்து தான் அவன் ரெடியா நின்னுக்கிட்டு இருந்திருக்கான். என்னடா இது போய் சப்ஸ்டிட்யூட் பிளேயர் என்கிட்ட இருந்து பால புடிங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அவன் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஃபூஜிமாக்கு கூடவே கீப் அப் பண்ணி அவனுக்கு ஸ்பீடுக்கு ஈக்குவலாவே வந்துட்டு ரியோட்டாவா அவன் கூடயே வந்துகிட்டு இருக்கான். பாத்தீங்களா கோச், ரியோட்டா வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா கேட்ச் அப் பண்ணிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐடா சொல்றான். ரியோனன் கோச்சுமே வந்துட்டு சொல்றாரு, நம்ம ரீஜன்ல டாப் 2 பாயிண்ட் கார்டு அப்படின்னா ஒன்னு வந்துட்டு ஃபூஜிமா, இன்னொன்னு வந்துட்டு மாக்கி. அந்த லிஸ்ட்ல இந்த ரியோட்டா வந்துட்டு சேருவானான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ரியோட்டா இப்ப ஃபூஜிமாக்கு முன்னாடியே ஓடி போய் அவனுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஃபூஜிமாவுமே வந்துட்டு ரியோட்டா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். ரியோட்டாவுமே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் வந்துட்டு பால கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டான், என் கூட சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயக்கோமே நினைக்கிறா ரியோட்டாவோட ஹைட் வந்துட்டு 168 சென்டிமீட்டர், ஃபூஜிமாவோட ஹைட் வந்துட்டு 178 சென்டிமீட்டர், ஒரு 10 சென்டிமீட்டர் தான் டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்தப்பதான் ரியோட்டாவால ஜம்ப் பண்ணி தடுக்க முடியல, ஆனா இவன் வந்துட்டு ஒரு தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அதே மாதிரி ஃபூஜிமாவும் ரியோட்டாக்கு பக்கத்துல வந்தோடனே ஜம்ப் பண்ணிடுறான். ரியோட்டாவுமே வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா ரியோட்டா வந்துட்டு அவனோட ஃபுல் ஜம்ப் கொடுக்கறதுக்குள்ளேயே இவன் வந்துட்டு பால தூக்கி எரிஞ்சிடறான். அப்பதான் ரியோட்டாக்குமே புரியுது, இவன் வந்துட்டு அவனோட ஃபுல் ஜம்ப் பண்ணல, பாதி ஜம்ப் ஆகிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு பால தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோலி முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா நினைக்கிறப்ப பார்த்தா பின்னாடி இருந்து ஹானமிச்சி அந்த பால தட்டி விட்டு இருந்திருக்கான். டே பார்த்து லேண்ட் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். ஆனா பார்த்தா பால் வந்துட்டு அங்க பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. அதுக்கு மேல ஹானமிச்சி ரியோட்டா ஃபூஜிமா இங்க ரெண்டு பேர் மேலயுமே வந்துட்டு பொத்துன்னு விழுந்துடுறான். சோயா பிளேயர்ஸ் எல்லாம் பதறிக்கிட்டு ஃபூஜிமா கிட்ட வந்துடுறாங்க. டே நீ இது வேணும்னே தானே பண்ண, இது வந்துட்டு நீ பர்பஸா தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாங்க. ஐயோ நீ மன்னிச்சிருங்க சப்ஸ்டிட்யூட் பிளேயர், நான் வந்துட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்ப ஃபூஜிமாவும் அப்படியே திரும்ப எந்திரிச்சு பரவாயில்ல விடுங்க எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிடுறான். ஹானமிச்சிக்கு ரெஃபரியுமே வந்துட்டு இன்டென்ஷனல் ஃபவுல்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுல கொடுத்துறாரு. இன்டென்ஷனல் ஃபவுல் யூஸ்வலா எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா வேணும்னே போய் ஒரு பிளேயரை இடிச்சாதான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஹானமிச்சி என்னதான் இது தெரியாம பண்ணிருந்தாலும் ஏதோ லைட்டா கையில கால்ல பட்டிருந்தா கூட இந்த ஃபவுல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா பொத்துன்னு போய் கீழே விழுந்திருக்கான். அப்படி இருக்கப்ப இன்டென்ஷனல் ஃபவுல் கொடுத்து தான் செய்வாங்க. ரியோட்டாவா அவனுக்கு பின்னாடியே மிதிச்சிட்டு எவ்வளவு வலிச்சுன்னு சொல்லிட்டு தெரியுமாடா அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹானமிச்சி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஆமா நான் இப்பயே 3 ஃபவுல் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் பயமே வருது. இந்த ஃபவுல்னால ஃபூஜிமாக்கு ஒரு ஃப்ரீ த்ரோ பண்றதுக்கான சான்ஸ்மே வந்துட்டு கிடைச்சிருக்கும். ரியோட்டாவுமே ஃபூஜிமாவை பார்த்து நினைக்கிறேன் இவனோட மூவ்மெண்ட் பிரெடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதுக்கு மேலே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபூஜிமாக்கு அந்த ஃப்ரீ த்ரோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியாவே பேஸ்கெட் குள்ள போய் விழுகுது. பேஸ்கெட்ல விழுந்ததுக்கு அப்புறம் பால் வந்துட்டு பிச் ஆகிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி அந்த பால் எடுக்கிறதுக்கு போறா. ரெஃபரி வந்துட்டு தம்பி நில்லுப்பா, நீ அப்படி போக கூடாது, அதுக்கடுத்து வந்து சோயாவோட பால் தான் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. சோயா டீம் தான் இப்ப இந்த கேம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமியும் சொல்றான். மிச்சி கேம்குள்ள வந்துட்டு இப்ப கொஞ்சம் டயர்டான மாதிரி தான் இருக்கிறான். ஆயக்கோமே அதை பார்த்துட்டு மிச்சி இந்த கேம்ல கொஞ்சம் சீக்கிரமே டயர்டான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றா. ஆமா 3 வருஷமா இந்த மாதிரி ஃபுல் கேம் விளையாண்டதே இல்ல கண்டினியூஸா, அதனால அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு இப்ப கேம் ஃபுல்லா விளையாடுறதுன்றது அப்படின்னு கோகரே சொல்றான். ரியோனன் கோச்சுமே ஐடா கிட்ட இதுக்கப்புறம் அவங்க டீம்ல இருக்க 4 ஹைட்டான பிளேயர்ஸுமே வந்துட்டு ஃபூஜிமா எப்படி யூஸ் பண்றன்றதை கேர்ஃபுல்லா நீ பார்க்க மட்டும் செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஃபூஜிமா கிட்ட தான் பால் இருக்குது. அவன் ரியோட்டாவை ஈஸியாவே கிராஸ் பண்ணிட்டு இப்ப முன்னாடி வரான். அவன் பேஸ்கெட்டுக்கு சைடு கூடி வந்து 3 பாயிண்ட் லைனுக்கு வெளிய இருந்து 3 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி ஷூட் பண்றதுக்கு ஜம்ப் பண்றான். இத பார்த்து அக்காகிமே வந்துட்டு அவனுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். அன்னியாரே ஜம்ப் பண்ணாம பால் தூக்கி ஹானகாட்டா கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். இங்க ஹானகாட்டாவை மார்க் பண்ணிக்கிட்டு இருந்த அக்காகி அந்த பக்கம் ஜம்ப் பண்ண போயிட்டு அதனால ஹானகாட்டா ஃப்ரீ ஆகி போயிடுறான். அவனுக்கு ஈஸியாவே ஷூட் பண்றதுக்கு வசதியா போச்சு. ஃபூஜிமா உள்ள வந்ததுக்கு அப்புறமா சோகோ டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல அப்படின்றத கோச் என்ஜாய் நோட் பண்ணிட்டு இப்போ ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு உடனே. அப்படின்னா இதுதான் வந்துட்டு சோயாவோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடா ரொம்ப சாக்கா பாக்குறான். ஆமா இதான் வந்துட்டு சோயாவோட ஸ்டைல். எப்பவுமே ஃபூஜிமா தான் வந்துட்டு சென்டரை கண்ட்ரோல் பண்ணுவான். ஆப்போனன்ட் டீமோட டிஃபென்ஸ் வந்துட்டு இவனே கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ண வச்சிருவான். அதுக்கப்புறமா அவங்க டீம்ல இருக்க 4 பிளேயர்ஸ்ல யாரோ ஒருத்தர் ஹைட்டான ஒருத்தருக்கு பாஸ் பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு ஃபினிஷ் பண்ண வச்சிருவான். இதான் வந்துட்டு சோயாவோட ஸ்டைலே அப்படின்னு ரியோனன் கோச்சும் சொல்றாரு. டைம் அவுட்ல கூட சோயாவோட சேரிங் ஸ்குவாட் வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்துனா மட்டும் பரவாயில்ல, வாட்டர் பாட்டில் வச்சு தட்டிக்கிட்டு நல்ல சவுண்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம வந்துட்டு இன்னுமே 6 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்கோம், நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ஆனா சோகோட ஸ்டார்டிங் 5 பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே டயர்டா இருக்கு. எல்லாரும் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோச் அன்சைமே உங்க பக்கத்துல வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கண்டிப்பா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு கோச் அப்படின்னு அக்காகி சொல்றேன். நாங்க தான் ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்து சொல்றாங்க. ஆமா அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் அன்சை இதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாரு. அக்காகி ரூகாவா ஹானமிச்சி நீங்க 2 பேருமே வந்துட்டு நம்பர் 7 நம்பர் 8 பாத்துக்கோங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு உங்களோட ஹைட்டா இருக்கிறவங்க தான். ஆனா அவங்க 2 பேரோட உங்க 2 பேருக்கு தான் ஜம்பிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகம். அதனால நீங்க 2 பேரும் அவங்கள பாத்துக்கோங்க, நான் வந்துட்டு ஹானகாட்டாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு அக்காகி சொல்றான். இந்த பக்கம் ஃபூஜிமாவும் டீம்மேட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க ஸ்பைக் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு மிட்சியை பாத்துக்கிட்டு நான் போய் மிட்சியை மார்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னடா இது இவனை இப்படி கேட்கறான், இவனவே இப்படி வாலண்டியரிங்கா வந்து இப்பெல்லாம் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த சோயா பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது. அதுவும் இவன் வந்துட்டு மிட்சியை பாக்ஸ் டிஃபென்ஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நீ அவனுக்கு பாக்ஸ் டிஃபென்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பாக்ஸ் டிஃபென்ஸ்னா என்ன பண்ணா இதுவுமே வந்துட்டு மேன் டு மேன் மார்க் பண்ணி இருக்கிற மாதிரி தான். அப்புறம் டீம்ல இருக்க ஒரு ஸ்பெசிபிக்கான ஷூட்டர் மட்டும் ஒருத்தன் போய் முன்னாடி நின்னு மார்க் பண்ணுவான். அதான் வந்துட்டு இப்ப இந்த ஸ்பைக் பண்ண போறேன்னு சொல்றான் மிட்சுக்கு. மீதி இருக்க 4 பிளேயர்ஸ்மே வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட்டிவா பின்னாடி மட்டும் தான் இருப்பாங்க. இவன் பக்கத்துல வரக்கூட மாட்டாங்க. இவனே தடுத்தா மட்டும் தான் உண்டு. ஒன்னால அவனை பிளாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவன் ஜூனியர் ஹை ஸ்கூல்ல MVP இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமா
ஃபூஜிமா சொல்றான். இல்ல நான் வந்துட்டு அவனை ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக்கு சொல்றான். ஹாசகாவா வந்துட்டு கண்டிப்பா இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவனை ரொம்பவே நம்புறாங்க. சரி இன்னும் 10 நிமிஷம் தான் கேம் இருக்குது, வாங்க சோயோக்குவை முடிச்சு விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோயோ பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபயர்டா உள்ள வராங்க. ஓசுமி வெளிய இருந்து அவன் டீம்மேட்ஸ் கிட்ட ஃபூஜிமாவை பத்தி சொல்றான். ஃபூஜிமா ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுல இருந்து சோயோ டீம் வந்துட்டு எப்பவுமே நம்பர் 2 வரை ஸ்பாட் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஃபூஜிமா இந்த டீமுக்காக விளையாண்ட 3 வருஷத்துலயுமே அந்த 3 வருஷமும் சோயோ டீம் வந்துட்டு ஃபைனல் வந்துட்டாங்க. இருந்தாலுமே அதுல ஒரு வாட்டி கூட ஃபூஜிமாவால அந்த சாம்பியன்ஷிப் டிராஃபியை வின் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்துட்டு மாக்கி தான். ஒரு வருஷமும் ஃபூஜிமா ஃபைனலுக்கு வரும்போதெல்லாம் அவனை ஃபைனல்ல தடுக்கிறது வந்துட்டு மாக்கி தான். ஃபூஜிமாக்கு மாக்கியை தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு ரொம்பவே அதிகம். சோ அவன் வந்துட்டு ஒரு பெரிய புயல் மாதிரி தான் வரப்போறான். இது எப்படி சோயோக்கு தாண்டி வர போறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி சொல்றான். அதுக்குமே அப்படியே ரியோட்டாவை கூப்பிட்டு இன்னைக்கு நீ லேரா உன்னோட ஆப்போனன்ட் பாயிண்ட் கார்டு வந்துட்டு நம்ம ரீஜன்லயே நம்பர் 1 பாயிண்ட் கார்டா இருக்கிறவன், நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உனக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனை தோக்கடிச்சு நான் தான் நம்பர் 1 பாயிண்ட் கார்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். டைம் அவுட் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆகுது. கேம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆக போகுது. மிச்சி வந்து பெஞ்ச்ல இருந்து எந்திரிச்சு போறப்ப ரொம்ப டயர்டா போற மாதிரி தான் தெரியுது. ஹானமிச்சி உள்ள போகும்போதே ஹாருக்கு வந்துட்டு ஹானமிச்சி நீ ஆல்ரெடி 3 ஃபவுல் வாங்கிட்டு அதனால கேர்ஃபுல்லா விளையாடு அப்படின்னு சொல்றா. சரி ஹாருக்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அவளே நல்லா சிரிச்சு சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சி அப்படியே ஆயக்கா கிட்ட போயிட்டு இந்த கேம்க்குள்ள நான் வந்து எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். 2 பாயிண்ட் அப்படின்னு அவ சொல்றா. சரி ரூகாவா எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கான்? அவன் 14 பாயிண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றா. சரி என்னோட 10 பாயிண்ட் லீடிங் இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி யோசிக்கிறான். டேய் கூட்டி பார்த்தா 12 வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கா சொல்றா. நான் இந்த ரூகாவா பையலோட அதிக பாயிண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஹார்கோ பார்த்துட்டு பாரு ஹார்கோ நான் வந்து இந்த கேம்ல யாருன்னு சொல்லிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளோட ஃபோக்கஸ் ஹானமிச்சி மேல இல்ல, அப்படியே அவ ரூகாவாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹானமிச்சி கோர்ட் அவுட் மட்டும் வெளியே போயிடாதடா, இன்னும் கேம்ல 10 நிமிஷம் தான் இருக்குது, எப்படியா தாக்கு பிடிச்சு உள்ள இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அவன் வந்துட்டு அப்பதான் பின்னாடி இருந்து இவங்களை கூப்பிடுறான். பார்த்தா பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாட்டில் இருக்க ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு பாட்டில் எம்டி ஆகினதுக்கு அப்புறமா பாட்டில் வச்சு நல்ல சவுண்ட் கொடுக்குறோம். சோயோ டீம் பிளேயர்ஸ் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா இந்த பாட்டில் வந்துட்டு நிறைய இருக்குதுடா, ரொம்ப ஃபுல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றான். வேற வழியில நம்ம குடிச்சது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு குடிக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே அதுக்கு ஒட்டுமொத்த பாட்டிலே மட்டும் குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோமே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். சோயோ டீமே வந்துட்டு இப்ப ஃபுல் ஃபயர்டா கேம்குள்ள என்டர் ஆகுறாங்க. நம்ம சோயோ டீமை டிஃபீட் பண்ணிட்டு கண்டிப்பா டாப் 4ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இப்ப உள்ள கூட்டிட்டு வரான். அக்காகி ரூகாவா ரியோட்டா ஹானமிச்சி 4 பேருமே கொஞ்சம் ஃபயர்டா தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மிட்சி மட்டும் தான் ரொம்பவே சொங்கி மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அவனால சுத்தமா முடியல, ரொம்பவே டயர்ட் ஆயிடுறான். இதை கோகுரமே வந்துட்டு வெளிய இருந்து நோட் பண்ணதான் செய்யறான். சோயோ டீம்ல இருக்க அந்த ஸ்பைக்குமே மிட்சியை பார்த்துட்டு மிட்சி இந்த வாட்டி நான் கண்டிப்பா தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பாட்டில பாதி குடிச்சு முடிச்சிடறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. மிட்சியுமே வந்துட்டு இப்ப அந்த ஸ்பைக்கு ஆப்போசிட்ல தான் வந்து நிக்கிறான். இவங்க 2 பேரும் ஒண்ணா இப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 2 பேருக்கான பேட்டில் தான் வந்துட்டு அடுத்த எபிசோட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. மிட்சி வின் பண்ண போறானா இல்ல அப்படின்னா ஹாசகாவா அதாவது அந்த ஸ்பைக்காவே வின் பண்ண போறானன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.